தெரியுமா? தெரியாதா? ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட தேடி தெரியுமா, உங்களை பார்த்து எனக்கு உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர், நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க தான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய தலைவரா இருக்கீங்க நீங்க. அதனால எனக்கு உங்க நற்பணி மன்றத்துல ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிருவேன். என்ன நான் தம்பி கூட நான் தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஜிபி முத்து போய் கேபி முத்துவா வந்திருக்கீங்களே, என்ன சொல்லுங்க சார். தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படில இருக்க? எப்ப அப்பம் பார்த்தது கேக்கு, அப்பம் பார்த்தது இப்ப பார்க்கச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க பேச்சு தான் ஃபுல்லா பரவுது. தியேட்டர்ல உங்க படத்தை. நண்பர்களே எப்படி இருக்கீங்க? தெரியுதா? நான் தான் குட்டிட்டு இருக்கேன். சரி, இது என்ன படம் தெரியுமா? டுடே. டுடேவா? டூட். டுடே தானே? DUDE. டூயா? டூட். டுடே. சார் DU னா டு, D னா டே. சோ டுடேன்றீங்க. டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்க தான் அர்த்தம் சொல்லி தந்தாங்க. அப்படியே அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ, மாமா மச்சான் வச்சிருக்கலாம்ல. சரி, இது லேடிஸ் விக்கா? நண்பர்களே, அதாவது தம்பி கூட இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வித்தியாசமா இருக்கும். நான் 3 படம் பார்த்திருக்கேன். 3 படம் தம்பி எந்த கேரக்டர்ல வராங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ற கேரக்டர்ல வித்தியாசமா இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு லெட்டர் படிச்சு தம்பிக்கு படிச்சு கொடுத்தாங்க. என்னன்னே எனக்கு தெரியாது. அவங்க லெட்டர் படிக்க வச்சுட்டாங்க. ஆனா நான் படத்தை போய் பார்க்கவே தான் தெரியுது. நான் படிச்சதுலாம் உள்ள இருக்கான்னு தெரியுது எனக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க. எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் இருக்காங்க. எதுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட தேடி தெரியுமா, உங்களை பார்த்து எனக்கு உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர், நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க தான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய தலைவரா இருக்கீங்க நீங்க. அதனால எனக்கு உங்க நற்பணி மன்றத்துல ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிருவேன். என்ன நான் தம்பி கூட நான் தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும். தலைவரே, தம்பி உன்னை கூட சூப்பரா ஆடுவேன். வந்து ஆடவா? ரசிகர் ஆவறது ஈஸி, ஓகேவா? ஆனா ஒரு ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவர் படத்துல என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டான்ஸ் பார்த்துட்டோம். அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஒரு கை தட்டதெல்லாம் டக்கு டக்கு டக்குலாம் உட்காந்து அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் உங்களால பண்ண முடியுமா? சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு, அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணுவேன். ஒரு 2-3 எடுத்துக்காட்டுங்க பாப்போம். கொலை எடுத்தோங்கப்பா. நானா? ஆமா, சரி. கொலைய கொடுங்கப்பா, நாளை ஏதாவது சொல்ற போறான். பண்ணுங்க. இத தூக்கி அப்படி பிடிப்பாரு, பாத்தீங்களா இல்லையா?
பாரு மைக்கு ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம். யோ மைக்க அங்க வைக்கிற. ஐயோ சாமி. போஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். 1 பாயிண்ட். அம்ப்ரெல்லா அடுத்த ப்ராப்பர்ட்டி. மைக் அங்க வச்சிட்டு எங்க பேசினா எப்படி தெரியும்? அம்பர்லா என்ன தெரியுமா? அம்ப்ரெல்லா எனக்கு தெரியும். அம்பர்லா கொண்டு சொல்லுங்க. கொண்டு வச்சிட்டு சிஸ்டர் அம்ப்ரெல்லா எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது. ஓ ஒரு இடத்துல இருந்து நீ எடுக்கிறது பார்த்தாலே பயமா இருக்கா? நான் தலைவராவுக்கு எல்லா டேலண்ட் இருக்கா? நீ சாக்லேட் பண்ணலையே. இன்னொன்னு இருக்கா? ஆமா சாக்லேட் பண்ணுங்க சிஸ்டர். சாக்லேட் சிஸ்டர். அந்த பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து மூணுத்தையும் கையில கொடுத்தா. ஆனா அந்த பாப்பா ஒரு வாட்டி வந்துட்டு போனோன்றதுனால நீங்க வந்து இப்படி பிரிச்சிருவேன் நான். இல்ல வா நான் உள்ளே இருக்கட்டும், நீங்க சாக்லேட் பண்ணுங்க. இது மட்டும் பாக்கலையே, எப்படி பண்ணணும்? எப்படி பண்றது? அதுதான் எப்படி பண்றதுன்னு அவட்ட கேளுங்க. எப்படி பண்ண சொல்லுங்க. ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா? இப்படி போட்டு ஆர்லயே பிடிக்கணும். The great GB Muthu magic showல எல்லாமே நீங்க பண்ணி பார்த்தவங்க நல்ல வருதான்ட்டு எல்லாமே வந்து சூப்பரா எல்லாம் சூப்பர். இப்ப ஓகேவான்னு அவர்ட்ட கேட்டுக்கோங்க. தலைவர் ஆகலாமான்னு அவர்ட்ட கேட்டுக்கோங்க. நான் தலைவர் ஆவதுக்கு எல்லா தகுதியும் இருக்கா தம்பி. ஏன்னா இப்ப ஃபுல்லாவே வந்து முன்னாடி வந்து இல்ல, இப்ப எல்லா ஹீரோனையும் நீ உங்க கூட தான் பின்னாடியே வராங்க. இப்ப இந்த மமதாஜி கூட அப்படி எப்படின்னா மம்தா பானர்ஜி மம்தா பைஜு அவர்கள் மம்தான்னு சொல்லுங்க. அப்படி தமிழ்நாடு கிரஷ்னு சொல்லுங்க. அது போக வந்து எங்க நாட்டாமையா இருக்காங்க. எங்க நாட்டாமையாக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஆனா சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க மாட்டேன். உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்க இருந்து படிக்கவா அங்க இருந்து படிக்கவா? அங்கே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவருதான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிரிக்கிடுச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும். அப்ப இருக்கு உங்களுக்கு. போங்க. சார் உங்க காலில் விழுந்து அந்த சின்ன பையனை காமிக்கிறாப்ல, அது என்ன பார்த்து படிக்க. அன்பும் பண்பும் பாயாசமும் இல்ல, அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்க சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா நீங்க வந்து உங்க மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்ல, உங்க கிட்டையே இருக்காங்க. ஏன்னா உங்க கிட்டையே இருக்காங்க. நீங்க நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனா கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால வந்து நீங்க வந்து மாப்பிள்ளை உங்க கிட்டையே வந்து சரி லெட்டர் நீங்க கூட சார் லெட்டர்ல வந்து என்னன்னா உங்க கிட்டையே இருக்காரு. உங்ககிட்ட வந்து ஒரு லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறவரா இருக்காரு. லெட்டர் படிச்சு அவர் கெட்டப் எப்படி இருக்கு? அவருக்கு உங்க மகள் மமதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார், நீ பாருங்க சார். அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமா மஞ்சுன்னா சார், மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு
மமிதா பைஜு, மம்தா பானர்ஜி கூட இல்லை. லெட்டர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதுல நீங்க வந்து கொஞ்சம் சேர்த்து நல்ல முடிவா சொல்லுங்க. என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க என்ன. ஓகே பட்டா சார். முத்தண்ண ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க. ஏன் மஞ்சு அப்புறம் மது என்னென்னமோ சொன்னீங்கல்ல, என்ன பேசினாலும் அவங்க ஹீரோனி, அது எப்படி கூப்பிடலாம்? மஞ்சுங்களா, கண்ணுங்களா, லட்டுங்களா, பால்கோவாங்களா, எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஓகேவா? கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதுல வந்து தம்பி படத்தை எல்லாரும் பாருங்க. தம்பி படம் வந்து பார்க்கச்சுல ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒரு படத்தை உள்ள பார்க்க போச்சுல அந்த கேரக்டரே ஒரு வேற மாதிரி இருக்கும். அவன் தம்பி வந்து நானே ரொம்ப அசந்துட்டேன். நான் தம்பி லவ் டுடே பார்க்கச்சுல. அதனால இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.